கோவையில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் செல்லூர் ராஜு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன் விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பு வாதங்களும் முன்வைக்கப்பட்டன. அவற்றை கேட்ட நீதிபதி வேல்முருகன், திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல என்றும், நாட்டுக்கு நல்லது செய்யும் எண்ணம் இருதரப்பினருக்கும் இல்லை என்றும், மாறாக மாறி மாறி இருவரும் குறை சொல்வதே வாடிக்கையாக வைத்துள்ளீர்கள் என்றும் அதிருப்தி தெரிவித்தார். மேலும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் பேச்சில் எந்த அவதூறும் இல்லை என்று கூறி அவருக்கு எதிரான வழக்கை ரத்து செய்த நீதிபதி, ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிறோம் என்ற போர்வையில் ஒரு அரசியல் கட்சி மற்றொரு கட்சியை குற்றம் சாட்டுவதை இன்றைய நிலையாக இருப்பதாக சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து கடந்த 2022ஆம் ஆண்டு அதிமுக அலுவலகத்துக்குள் அத்துமீறி நுழைந்து ஆவணங்களை எடுத்துச் சென்றதாக OPS தரப்பினருக்கு எதிரான வழக்கையும் நீதிபதி வேல்முருகன் அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது தருமபுரி பஸ் எரிப்பு சம்பவத்தை சுட்டிக்காட்டியவர், கல்லூரி மாணவிகளை மனசாட்சி இல்லாமல் எரித்த கட்சியினர் தற்போது தண்டனை குறைப்பு பெற்று விடுதலையாகி அவர்களுக்கு தியாகி பட்டம் கொடுத்தது இங்குதான் நடக்கிறது என்று குறிப்பிட்டார். இரண்டு கட்சியினருக்கும் மக்களை பற்றி அக்கறை இல்லை. உங்கள் சொந்த கட்சியை பற்றி மட்டும்தான் அக்கறை இருக்கிறது. உங்கள் வழக்குகளை மட்டும் விசாரித்தால் போதுமா? வேறு வழக்குகள் இல்லையா என நீதிபதி சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இப்படி அடுத்தடுத்து இரண்டு வழக்குகளிலும் திமுக, அதிமுக என பாரபட்சமின்றி இரண்டு திராவிட கட்சிகளையும் கடுமையாக விமர்சித்த நீதிபதி வேல்முருகனின் இந்த கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் யார் இந்த நீதிபதி வேல்முருகன் என்று பலரும் இணையத்தில் தேடி வருகின்றனர். இவர் பல முக்கிய வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கியுள்ளார். குறிப்பாக வாச்சாத்தி வன்கொடுமை வழக்கை நீதிபதி வேல்முருகன் தான் விசாரித்திருக்கிறார். தருமபுரி மாவட்டம் வாச்சாத்தி கிராமத்தில் அரசு அதிகாரிகளால் 18 இளம் பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளானதாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 17 பேர் மேல்முறையீடு செய்த வழக்கை நீதிபதி வேல்முருகன் தள்ளுபடி செய்திருந்தார். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அரசு வேலை வழங்கவும் அவர்களுக்கு சுய தொழில் செய்ய உதவி செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருந்தார். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் இறந்திருந்தால் அவர்கள் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், குற்றம் புரிந்தவர்களிடமிருந்து 5 லட்சம் வசூலிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். இந்த தீர்ப்பானது பல ஆண்டுகளாக கிராமத்திற்கான அடிப்படை வசதிகள் தொடங்கி கிராம பெண்களுக்கான நீதி வரை அனைத்தையும் போராடி பெற்ற வாச்சாத்தி மக்களின் பெரும் வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது.